நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜதான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். தல தோனியை இதுதான் கடைசி சீசனாக நம்ம பார்ப்போன்ற நிலைமைக்கு இந்த சிஎஸ்கே ஃபேன் ரசிகர்ன்ற பேரில் சில பேர் சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்ன கன்றாவியோ பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எம்எஸ்டின்ற ஒருத்தர் அவர் கப்பை ஜெயிச்சு இன்னொரு பேரை கொடுத்து சந்தோஷப்பட்ட ஒரு மனுஷனை தான் பார்த்துருப்போம். ஆனால் ப்ளேம்னு வந்ததுன்னா அதை ரெஸ்பான்சிபிளாக முன்னாடி வந்து தான் எனக்கு சொல்லுங்கள், தான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு டீம் கேப்டனாக தான் நம்ம பார்த்துருக்கோம். எம்எஸ்ஜியை நீங்கள் என்ன வேணால் குறை சொல்லுங்கள், ஆனால் சிஎஸ்கே ஃபேனுக்கு ஒரு ட்ரூ ஃபேன்ஸுக்கு ஒன்று தெரியும். மைக்கேல் எஸ்ஜி கூட ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஃபேன் தான் ட்ரூ ஃபேனாக இருப்பாங்க. பிகாஸ் சிஎஸ்கேன்றது வந்து ஒரு லாங் டைம் ஒரு சாம்பியன்ஸ் சைடு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எம்ஐயில் ரோஹித்தை உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா ஆடும்போது இங்கே எம்ஐ டீம் பூ பண்ணாங்க, எம்ஐ ஃபேன்ஸ் பூ பண்ணாங்க. பிகாஸ் ரோஹித்தை உட்கார வச்சுட்டு அவர் ஆடணும்னு கிடையாது, அவர் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அதே தான் ருத்ராஜ் கெய்க்வாட். இப்போ இந்த சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் ரூட் அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் தல தோனி பேக் ஆன் பண்ணி நான் அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு வந்து சில பேரை வந்து தப்பாக பார்க்குறாங்க. என்னென்னா, ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கல, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க, அவங்க அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்களா? இதே தான் ஜடேஜாவுக்கு கொடுத்தாரு. ஜடேஜாவாலேயே அதை பண்ண முடியல, அது ப்ரெஷராக ஃபீல் பண்ணார். அந்த சீசனில் சிஎஸ்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இதை ஏன் நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும்? தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லைங்க, அதை வந்து அவங்க அந்த ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அது வந்து அவங்க கெரியராகவும் சரி, அவங்க மைண்ட் செட்டாகவும் அது அவங்க அடாப்ட் ஆகணும். இது எல்லாமே என்னென்னா ஒரு மைண்ட் தாட் லெவல் ப்ராசஸ். இதை வந்து எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. எம்எஸ் தோனி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ப்ளேமை எந்த அளவுக்கு நம்ம தாங்குகிறோமோ, இது என்னென்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டாக ஒரு டீமாக அவுட் அண்ட் அவுட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டீம் ஜெயிக்கிற டீமாக இருக்கும். இதை தான் இந்த சிஎஸ்கே மிஸ் பண்ணுறாங்க. இப்போ தல தோனியும் அதை தான் ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ அடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே அதை பண்ணாலே போதும், இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே தவிர்த்துடலாம். பிகாஸ் சிஎஸ்கேல பேட்டர்ஸ் இல்லை, பவுலிங் இல்லை, மிஸ்ஃபீல்டிங் நிறைய இருக்குது, ஒழுங்காக வந்து ஒரு டீம் செட்டப்பே இல்லை, மற்ற டீம்லாம் சூப்பராக பண்ணுறாங்கன்னு இப்போ அவ்வளோ பேர் கலாய்க்கிறாங்க. பட் இருந்தாலும் எம்எஸ்ஜி மாதிரியான ஒரு டாப் லெவல் லெஜண்ட் ஒரு கேப்டன்ஷிப் இருக்கும்போது இது எல்லாமே நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் நடக்கிற போகிற மேட்ச்சில் இது எல்லாமே மாறுன்றது ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எம்எஸ்சி கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பதில் தருவார். அது காலத்தின் கட்டாயமாக. சிந்தித்தோம் பெரும் தேச கனவினை சந்தித்தோம், கடும் போரின் கெடுவினை உந்தித்தோம், கொடுங்கூற்ற பகையளித்தோம், மன்னித்தோம் அடி வீழ்ந்த பகைவரை கண்டித்தோம், எதிர்ந்த கயவரை கண்டித்தோம், அடங்கார சிலை எடுத்தோம். மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலுக்காக ஒரு ட்ரெண்டிங்காக பேசுகிறவங்க ஒரு ட்ரூ சிஎஸ்கே ஃபேனாக இருக்க முடியாது. பிகாஸ் என்னென்னா, ஒருத்தர் விழுந்துட்டாரு அப்படின்றதுக்காக அவங்கள என்ன வேணால் பேசலான்ற மைண்ட் செட் இருக்க பீப்புள் கண்டிப்பாக என்னன்னாலும் பேசுவாங்க. அது நமக்கு கேரே கிடையாது. தட் மீன்ஸ் என்னென்னா, ஒருத்தவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது தான் அந்த நம்பிக்கை உண்மையாகும், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிஎஸ்கே டீமுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தோன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வி வில் கம்பேக் சூன் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. இது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இது நடக்கும். பிகாஸ் எம்எஸ்ஜி அது பண்ணி காட்டுவார். ஏன் அப்படின்னா, சிஎஸ்கேல எம்எஸ்ஜி எவ்வளோ பெரிய மென்டார், எவ்வளோ பெரிய ஐடல், எவ்வளோ பெரிய அட்மிரேஷன் எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே மட்டும் இல்லைங்க, அவர் இந்தியன் கேப்டனாக இருந்தப்போ கூட அவர் கீழே உருவாக்கின யங்ஸ்டர்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரியும். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்த மாதிரி முகமது ஷமி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. வாழ்க்கை கொடுத்ததும் இல்லாமல் அவருக்கு சீனியர் பிளேயர்ஸ் இருந்தப்பவே அவர் யங்ஸ்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக பேசின ஒரு மனுஷனை இப்போது நம்ம ஃபேன்ஸுன்ற பேரில் சில பேர் வந்து குறை சொல்கிறது ரொம்ப தப்பாகப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் ஃப்ரம் ஜேடி.